வணக்கம். அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தை துவக்கி பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். விவசாயம் என்பாலே அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. விவசாய சங்கம்னாலே விளங்காத சங்கன்ற இடத்துக்கு மக்கள் பேசுகிற அளவுக்கு எல்லா தலைவர்களும் நடத்தி கொண்டிருக்காங்க. நாங்கள் விவசாயத்தையும் விவசாய தொழிலாளர்களையும் நாங்கள் பேணி காக்க வேண்டும் என்று பல ஆலோசனை கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிற போது புதுக்கோட்டையிலிருந்து தொடர்பு கொண்ட முத்துசாமி அவர்களை வரவழைத்து அவருக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து பெரிய இந்த விவசாயத்தை எந்த அளவுக்கு பட்டி தொட்டிகள்லாம் கொண்டு போய் சேர்க்க வேணுமோ அதுக்கு அவர் உறுதுணையாக இந்த சங்கத்துக்கு ஒரு பொறுப்பை இயற்கை வேளாண்மை பிரிவு மாநில பொறுப்பை உருவாக்கி அவருக்கு அந்த பொறுப்பை மட்டும் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர் அந்த பொறுப்புக்கு தகுந்தவாறு எல்லா தகுதியான உழைப்புகளையும் இயற்கையான சிந்தனைகளையும் எந்தெந்த விதைப்பாட்டுகளை எந்தெந்த மண்ணுக்கு ஏற்றது என்பதை அறிவுறுத்தும் பேரில் அவருக்கு இந்த இயற்கை போராளி விருதை நாங்கள் எங்கள் அலுவலகங்களில் பல ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு அவருக்கு கொடுக்கிறது என்று முடிவு செய்தோம். அவருக்கு மட்டுமில்லை, புது ஆர்வலர்களையும் அவர் உருவாக்கி வருகிறார். அவர்களுக்கும் வருடந்தோறும் நாங்கள் இப்போ ஒருவருக்கு தான் அது பெரிய அளவில் கொடுத்துருக்கிறோம். நாங்கள் மாநிலம் தழுவிய அளவுக்கு மிகப்பெரிய நூற்றுக்கணக்கான பேருக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு இதை கொடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். மக்களையும் மண்ணையும் காக்கணும்னா இனிமேல் இயற்கையை நம்ம நம்பியே வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த இயற்கையை நம்ம பாதுகாத்தா மட்டுமே மழை தங்குதடை இல்லாமல் பெய்ய வேண்டும். மரம் நடணும், விவசாயத்தை பொய்க்க வைக்கணும், விவசாயத்தை வளர்த்து எடுத்தால் மட்டுமே தான் மனிதர்களை காப்பாற்ற முடியும். அந்த சூழ்நிலையில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே ஒரு விவசாயத்து மேலே இவ்வளோ ஒரு அக்கறை கொண்ட மனிதரை தேடி பிடிச்சி எங்கள் சங்கம் சார்பாக இந்த இயற்கையான ஒரு போராளி விருதை வழங்கியதற்கு நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய அனைத்து ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் பெருமை கொள்ளும் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பல பேர் விஞ்ஞானிகளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அலைமர வேற மற்ற நபர்கள் எங்கேயாவது அனாதையா நாங்களும் இயற்கை போராளி என்று எந்த உதவியும் இல்லாமல் அலையிற போராளிகள் கூட அவரோடு இணைந்து அதை நிரூபித்து காட்டினால் அவர்களுக்கும் வழங்குறதுக்கு இந்த அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கம் உறுதி கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.